அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மசூமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ஃப்ரான்ஸில் G7 கூட்டமைப்பு எல்லாம் ஒன்றா மீட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, என்ன விதமான தடைகள் ஏற்படுத்த போகிறாங்க. இப்போ ஈரானில் வெற்றி பெற்றுட்டாங்க, மாபெரும் வெற்றி. அந்த செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த தடவை ரஷ்யா மீது அழுத்தங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தேடுது. ரஷ்யா மீது அழுத்தங்கள் கொடுத்தாங்கன்னா அது நமக்கான எதிர்வினை ஆற்றுன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா இப்போ இருக்கிற கண்டிஷனில் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் நம்ம தான். அதனால் நம்மளுக்கு எதிர்வினைகள் வருதான்ற ஆங்கிள்லையும் பார்த்துடலாம். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவலையும் ஒரு பகீர் தகவலையும் சொல்லியிருக்காங்க. பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகள் அளித்திருக்கிறார். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கிளிக்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ண உடனே இப்போ ஒரு சில கப்பல்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருச்சு. இந்தியாவுடைய கப்பல் ஒரு 2 மாதமாக அங்கே இருந்த கப்பல்லாம் அடித்து பிடிச்சி சேர்ந்துருச்சு. இப்போ 18ஆம் தேதி குஜராத் ரீச் பண்ண போகிறாங்க. LNG கேஸ் தட்டுப்பாடெலாம் ஓரளவுக்கு நீங்கிடும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதனால் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா எப்போங்க ஐயா விலையை குறைப்பீங்க அப்படின்னு ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இனி சுமூகமாக போயிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் CNN இன்னும் ஒரு சில சேனல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அமெரிக்காவுடைய உளவுத்துறைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னி வெடிகள் ஈரான் நிறைய வீசிட்டாங்க ஃபஸ்ட்டு கோவத்தில். அப்படி கடல் கன்னி வெடிகளை அகற்றணும் அப்படின்றது சாதாரண காரியம் கிடையாது. அது கண்டிப்பாக ரிஸ்காக இருக்கும். இப்போ எந்த கப்பல் மாட்டுதுன்னு தெரியல, அவங்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கன்னி வெடிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை முழுமையாக ஓப்பன் பண்ணால் கூட பார்த்து சூதானமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு முன்பு ஒரு சின்ன சின்ன கப்பல்கள்லாம் அனுப்பி சோதனை செஞ்சு வர வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. குறிப்பிட்ட பாதையை போனால் மட்டும்தான் அது அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவு கன்னி வெடிகளுக்கான ட்ரபிள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சோமாலியாலேண்டுடைய பிரசிடெண்ட் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்திருந்தார். பிரசிடெண்ட் இஸ்ரேலுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை. சோமாலியாலேண்டை முதல் நாடாக அங்கீகரிக்கிறோம். உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய வளங்களையும் ஏனைய டெக் கம்பெனிஸ் வேறு என்னென்ன உங்கள் நாட்டுக்குள்ள தொழில்களை வளர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் உங்களுடன் இணைந்து வளர்த்தும். மெயினாக அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, சோமாலியாலேண்டில் இஸ்ரேலுக்கான ஒரு டிஃபென்ஸ் பேக்டை கொடுக்குறாங்க. ஒரு பெரிய இடத்தை ஒதுக்குறாங்க. அந்த இடத்துல இதுக்கப்புறம் இவங்க விமானங்கள் இறங்கி போகிறது, உளவு விமானங்கள், அப்புறம் ரேடார் சிஸ்டத்தை அமைக்கிறது, அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டை அங்கே சைன் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே இந்த பக்கம் துருக்கியிலிருந்து எல்லா தரப்புலையும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. எமினி அவதிகள் நேரடி த்ரெட்டாகவே பார்க்குறாங்க. இது எங்களுக்கான நேரடி அச்சுறுத்தல் அப்படின்மா சொன்னாங்க. பட் அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. அவங்க யார் யார் என்னமோ கத்திட்டு போங்கப்பா, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நெதன்யாகு அவர்கள் சோமாலியாலேண்டுக்கான தனி நாடுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவரை வரவேற்று பேசுகிறாங்க. அப்போ தான் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ட்ரம்ப் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறாரு இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி. இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்றாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு தான் அதிபர், இஸ்ரேலுக்கான அதிபர் இல்லை. ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட. அதே சமயத்தில் இஸ்ரேலுக்குள்ளே ட்ரம்ப் அவர்களால் சட்டத்தை தீட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் 570 கிலோமீட்டர் பக்கம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகுதியை அவ்வளோ சீக்கிரம் வெளியேற மாட்டோம். அதனால் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான அக்ரிமெண்ட் கிடையாது. நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் 3வது ஆளாக நாங்களும் வருவோம். கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அடுத்த எதிர்வினை கண்டிப்பாக நாங்கள் ஆற்றுவோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அந்த சூப்பர்வைசன் பொசிஷனில் நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை அச்சீவ் பண்ணியே தீருவோம். அது ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்லிட்டோம். எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பட்சத்தில் நாங்கள் நேரடியாகவே எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு நான் ட்ரம்ப்பை கிட்ட பேசிட்டேன் அப்படின்றாரு. ட்ரம்ப் நெதன்யாகு அவர்களுக்கு ஃபோன்லாம் பண்ணி, ஏப்பா அவர் மீது ட்ரையல் கேஸ் எல்லாம் போடாதீங்கப்பான்ட்டு, நீங்கள் தானே பாராளுமன்றத்தில் ட்ரம்ப்புக்கெல்லாம் பெரிய புகழை பயங்கரமாக பண்ணாங்கல்ல நெதன்யாகு அவர்கள் சார்பாக. அவருக்கு ஏதோ சிறப்பு பரிசெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவார்டெலாம் கொடுத்தாங்கல்ல ட்ரம்ப் அவர்கள் அவங்க இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்துக்கு வரும்போது பென்கிவிர்லாம் பயங்கரமாக பாராட்டினார். ஆனால் இன்றைக்கி பென்கிவிர் ட்ரம்ப்பை திட்டி தீர்க்கிறாரு.
எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவர் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலாம், எதுலையுமே ஒரு முழுமை பெறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களோட புலம்பலாக வைத்து கொள்ளலாம். ஆனால் நேற்று லெபனான் மீது தாக்குதல் தொடர்ந்தாங்களா? 15ஆம் தேதி மாலை வேளையிலே நிறைய பேர் வந்து தன் பழைய குடியிருப்புகளை நோக்கி செல்லும் வேளையிலே தாக்கல் நடத்தினாங்களான்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் தொடர்ந்து எவகேஷன் ஜோன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நேற்று மொத்தமாக சேர்ந்து ஒரு 3 இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு 12 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஆனால் ஹெஸ்புல்லா வந்து நேற்று முதல் முறையாக பதில் தாக்குதல் எதுவுமே நடத்தலை. ஏன்னா நாங்கள் அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு நடத்திட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் ஈரான் ஓடி வந்து சொன்னாங்க, இது மாதிரி இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறாங்க, அமெரிக்கா நிறுத்துங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் டிஜிட்டலி சைன்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா தரப்பில் டிஜிட்டலாகவே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சிஐஏ வந்து திடீர்னு அமெரிக்காவுக்கு என்ன ரகசிய தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் நீங்கள் 60 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க, 60 நாளைக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரான் என்ரிச் பண்ண யுரேனியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இந்த தடவை அமெரிக்கா ஏமாற போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அது வழக்கமாக ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள் இது மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஒரு 14 பாயிண்ட்டு இப்படி தான் அப்படிதான்ட்டு பெரிய அளவுக்கு பரவி இருந்தது. இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பரில் கூட நிறைய பார்த்தேன். நான் தினமணி நியூஸ் பேப்பர் நான் பார்க்குறேன், அதில் கூட பார்த்தேன். ஒரு 14 அம்ச கோரிக்கைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் அமெரிக்கா தரப்பில் இது வரைக்கும் எந்த பாயிண்ட்டுமே அவங்க வெளியிடல. நான் இது ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்தந்த பாயிண்ட் அங்கங்கே சொல்லலாம், நிறைய பேர் நீங்கள் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் வெள்ளிக்கிழமை தான் தெரியும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் 14 அம்ச கோரிக்கை வெளியிடுவோம், அது வரைக்கும் இன்னும் வெளியிடவில்லை. 300 பில்லியன் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னது கூட ஃபேக் நியூஸ், டோட்டலாக ஃபேக் நியூஸ். அவங்க என்ரிச் பண்ண அணு ஆயுதத்தை எங்ககிட்ட கொடுக்கணும், அதை அழிக்கணும், அதுதான் என்னோட பிரதான நோக்கமாக இருக்கிறது. மீறி வர்றது எல்லாமே ஃபேக் நியூஸ். வெள்ளிக்கிழமை நாங்கள் 14 அம்ச கோரிக்கை வெளியிடுறோம்னாங்க, இன்னும் ஈரான் தரப்புலையும் வெளியிடவில்லை. நீங்கள் சப்போஸ் மற்ற சேனல்கள்லேயே வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய சொந்த கற்பனை கதைகள், இது வரைக்கும் வெளியிடவில்லை என்பதையும் நானும் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அரசல் பொருசெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இன்ன வரைக்கும் என்ன அக்ரிமெண்ட்டு என்ன மாதிரி என்ன ஃபைனலைஸ் வருது, அது வந்தால் தான் யார் பக்கம் சாதகம் இருக்குது யார் பக்கம் சாதகம் இல்லைன்னு தெரியும். நேற்று கான்யூனிஸ் பகுதியில் திடீர்னு இஸ்ரேல் ஒரு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல். அதில் யாரோ குறிப்பிட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மாலை நேரத்தில் அது வெரிஃபை பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, இஸ்ரேல் எங்கே கோட்டை விட்டுட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் மேலே ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நடந்தது ஈரானில். ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த போராட்டத்தை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல எங்கள் ஸ்டார்லிங்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர் ரிசீவராக அங்கே கொண்டு போய் இறக்கியிருக்கணும். அதை இறக்கிட்டு தான் அந்த போராட்டத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இது முழுக்க தப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்தோன்னா அப்படி இல்லை, ரிஜிம் சேஞ்ச் வரைக்கும் நடத்துவோம், இது அதை நோக்கி தான் செல்லும்ன்றிருக்காங்க. பார்க்கலாம், சரி ரைட்டு, இது இப்போதைக்கு விட மாட்டாங்க போல். இது அந்த விடா கண்டான் கொடா கண்டான் கதை தான். இது அடுத்து நாப்டலின் வந்து அவர் தான் லீடிங்கில் இருக்கிறார் போல். யார், ஒன்று நெதன்யாகு அவர்கள் வருவார், இல்லைன்னா பெனட் வருவார், நாப்டலி பெனட் வருவார். அவர் பெனட் இப்படி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்கிறார். அதனால் அதை அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இனி உலக செய்திகளை நிறைய கவர் பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறது. அதனால் நிறைய விஷயம் பேசலாம். நம்ம G7 கூட்டமைப்பு, ட்ரம்ப் பாவம் உலகத்துக்காக உறக்கமின்றி உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு புகழ்ந்து கொண்டிருக்கிறது அவங்களோட ஊடகங்கள். ஏன்னா அவர் இப்போ வேலை செய்கிறது ரொம்ப கம்மி, அதாவது அமெரிக்காவுக்காக வேலை செய்கிறது ரொம்ப கம்மியாக. உலகம் அமைதி பெற வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், சாந்த சொரூபமாக இருக்க வேண்டும், ஒரு பூமலர்கின்ற சத்தம் காதுகளிலே ஒலிக்க வேண்டும் என்று தான் எங்கள் தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அதோ ஒரு பர்த்டே அதுவுமா பாருங்க, அவங்களோட வெள்ளை மாலைக்கு வெளியில் இந்த பாக்ஸிங் மாதிரி இருக்குல்ல, அந்த போட்டியெல்லாம் நடத்தி 3 மணி வரைக்கும் மனுஷன் முழிச்சிட்டு இருந்தாராம். முழிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேராக எங்கே பிரான்ஸுக்கு வந்திருக்கிறார். பிரான்ஸுக்கு வந்துட்டு கை கொடுத்து பேசியிருக்கிறார். G7 சம்மிட் அப்படின்னா எந்தெந்த நாடுகள் உங்களுக்கு கலந்துப்பாங்க, ஜப்பான் கலந்துப்பாங்க, அப்புறம் இத்தாலி ஜார்ஜியா மெலோனி அவங்க கலந்துப்பாங்க, UK இருப்பாங்க, பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இருக்கிறார், என்ன பிரான்ஸில் தான் நடக்கிறது, அமெரிக்கா, UK, ஜெர்மனி, அப்புறம் ஐரோப்பானுடைய தலைவர்கள் உரசல்லா வாண்டர்லியான் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவர்களாக வராங்க, வந்து பாட்டியும் பேரனும்
சிறப்பாக வரவேற்கிறாங்க. அதுவும் பாட்டிக்கிட்ட ஏதோ ரொம்ப நேரம் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தார் ட்ரம்ப். என்ன பாட்டிமா நல்லா இருக்கீங்களா, பேரனை பத்திரமா பார்த்துக்கிறீங்களா, வெல்டன் அப்படின்னு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். பட் அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பயே ட்ரம்ப் அவர்களும் மேக்ரன் அவர்களும் உட்காந்து பேசும்போது ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு மேக்ரன் அவர்கள். இந்த தடவை நாங்கள் ரஷ்யா உக்ரைன் வார முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி ரஷ்யாவுக்கான ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வந்துருச்சு. ஒன்று நெகோசியேஷன் டேபிள் வரணும், அப்படின்னா அடுத்த கட்ட என்ன ப்ரெஷர் என்ன கொடுக்க போகிறோம், தனிமைப்படுத்துறதுக்கான அடுத்த கட்ட முயற்சி. ஒரு கப்பல் கூட வெளியே வர முடியாத அளவுக்கான முயற்சிகள். ஹோப் ஏற்கனவே யூகே என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவுடைய ஒரு கப்பலை ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த கப்பலோட கேப்டனை டீடைன் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் கைது பண்ணிட்டாங்க யூகே. கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாடி கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கப்பல் அந்த வழியை அவாய்ட் பண்ணிட்டு திரும்பி போயிட்டாங்களாம். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடி. ஏற்றுமதியை ஒட்டுமொத்தமாக முடக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய தரைக்கடல் பகுதி இந்த வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணாங்கன்னா அங்கே ஃப்ரான்ஸ் போயிட்டு கப்பல்கள்லாம் திருடிட்டு போகிறாங்க, அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்க. இப்போ யூகே இந்த பக்கம் இங்கிலீஷ் சேனல் வந்தால் யூகேவும் ஓடி போயிட்டு நிறுத்துறாங்க. இது ரஷ்யாவுக்கு நேரடி அடி தான். அவங்க ஏற்றுமதியை முழுமையாக தடுக்கிற வேலையில் இறங்கிட்டாங்க. இப்போ அவங்க மெயினாக இப்போ G7 கூட்டத்துக்கு கூட்டுறதே எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவுக்கான ப்ரெஷர் கொடுக்கறது தான். நாளைக்கு ஜெலன்ஸ்கி கலந்துக்கிறார். ஜெலன்ஸ்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு பேட்டியில் சொன்னார், நாளைக்கு G7 கூட்டத்தில் கலந்துக்க போகிறோம், மிகப்பெரிய முடிவுகள் எடுக்க போகிறோம். ஒன்று அவர் பிடித்த பகுதிகளை விட்டு போகணும், இல்லையா என்கிட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகணும். இதுதான் அவருக்கான ஆப்ஷன். இனி பொருளாதார தடைகளை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ண போகிறோன்றாங்க. அப்போ இந்தியா தொடர்ந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட. கிட்டத்தட்ட 2வது அதிகபட்ச நாடாக நம்ம தான் இருக்கோம். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணுறதுல செகண்ட் லிஸ்ட்டில் ரஷ்யா இருக்காங்க. அப்படின்னும் போது அது பெரிய ஒரு டேஞ்சராக இருக்கும். பெரிய நெருக்கடிகள் கொடுப்பாங்க, பொருளாதார தடைகளை விதிப்பாங்க. அதுவும் ஐரோப்பா நாடுகள் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க வியாபாரத்தை பெருக்குவதற்காக அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னுவாங்க. அதாவது ஐரோப்பா ஒரு கோடு தான் போடுவாங்க, அதை வைத்து ரோடு போட்டு அதை வியாபாரத்தை பெருக்கி தனக்கு சாதகமாக நடந்துக்கிறது அமெரிக்கா மட்டும்தான். ஏன்னா ஐரோப்பா நாடுகள் எல்லாமே இந்தியா கிட்ட லாக்கில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அங்கேயும் மனுஷன் போய் உட்காந்துட்டு யார் ட்ரம்ப் அவர்கள், அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஈரான் டீல் வின்னு, நான் தான் ஜெயித்தேன், ஆயில் ப்ரைஸ் க்ரஷ் பண்ணிட்டேன், ஸ்டாக் மார்க்கெட் சும்மா பூம் ஆகிட்டு இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, ஈரான் கிட்ட நியூக்ளியர் கிடையாது, இதை விட வேறு என்ன வேணும் ஒரு தலைவருக்கு, அடுத்து ரஷ்யாவுக்கு வரேன், அங்கேயும் நான் அமைதி ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு மனுஷன் ஒரு பெருமையாக போட்டு பேசிகிட்டு இருந்தார். அதை நான் இன்னும் 8 வாரம் நிறுத்திட்டேன், 10 வாரம் நிறுத்திட்டேன்னா சொல்லிட்டு இருந்தார். ரைட்டு, இன்னும் நைட் என்னென்ன பேச போகிறாங்களோ முழு தகவல் இன்றைக்கி நைட் வீடியோவில் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் பேச போகிறேன். நான் அதில் கனடாவுடைய அதிபர் கார்னே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அவ்வளோதான், இனி உலக ஆர்டரே ஐரோப்பாவை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு அமெரிக்காவுக்கு முன்னாடியே சொல்கிறார். இனி அமெரிக்கா ஒருதலை பட்சமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய நடங்கிறதுனால ஐரோப்பாவை நோக்கி நகரணுன்றாங்க. டக்காச்சி அவர்கள் இங்கே வர்றதுக்கு முன்பு இத்தாலியில் போயிட்டு ஜார்ஜியா மெலோனி அவர்களை பார்த்துட்டு ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்பு யூகே போயிட்டு கிர் ஸ்டார்மர் அவர்களை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களும் அதனால் G7 நாடுகள் வளைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி என்ன அப்படின்னா, இந்த B2 பாம்பர்ஸ் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய விமானம். இந்த விமானம் திடீரென்று விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கிளம்பின கொஞ்ச நேரத்திலே அமெரிக்காவுடைய விமான தடங்களில் கிளம்பின கொஞ்சம் எட்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தளம், அந்த தளத்தில் சும்மா கொஞ்ச நேரத்தில் வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்கள, விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த 8 பேருமே இறந்து போயிட்டாங்க. விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. நேற்று ரஷ்யா கியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்க ட்ரோன் ப்ரொடக்ஷனை தான் தாக்கல் நடத்தியிருப்பதாக வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு. ஏன்னா நிறைய மேட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவும் இப்போ நேற்று தாக்கல் நடத்தப்பட்ட பகுதிகளும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட்டை தான் தாக்கல் நடத்தினதாக சொல்கிறாங்க. பதிலுக்கு வழக்கமாக உக்ரைன் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி மாஸ்கோனுடைய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சிட்டாங்க, பொடேன்னு அடிச்சிட்டாங்க. அப்படி நேராக போகுது, எந்த தடுப்பு சாதனமும் இல்லை, நேராக டாட்டா வச்சுட்டு போயிட்டு தாக்கல் நடத்திட்டாங்க. ரஷ்யாவில் இதுக்கப்புறம் எண்ணெய் கிணறுகள் இருக்குமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. போர் அடித்தா போதும் 2 நாளைக்கு ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்றைக்கி ஈரானுடைய ஃபுட்பால், ஈரானுக்கும் நியூசிலாந்துக்கும் பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மேட்சாக பார்க்குறது. ஈரான் கலந்துக்கிறாங்களா இல்லையான்ற பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி
ஈரான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே அமெரிக்காவுடைய கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க. ஸ்டேடியத்துக்குள்ளார அந்த சிங்கம் பொதித்த அந்த ஈரானுடைய ஃப்ளாகை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு தடை வாங்குறாங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே இருந்த மன்னர் காலத்து கொடி, அது இப்போ ஈரானுக்கான அங்கீகரித்த கொடி அது அல்ல. அதனால் அது நீங்கள் உள்ள அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அது பெரிய போராட்டம் வெடிக்கும், கலவரமாக மாறும், மேட்ச் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தடை வாங்குறாங்க. அப்புறம் முதல் முறையாக அமெரிக்காவுக்குள்ளார இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஈரானுடைய கொடி கம்பீரமாக பறந்ததாக ஈரானுடைய ஊடகங்கள்லாம் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச் 2-2 ட்ரா வந்திருக்கு. பட் இருந்தாலுமே வெளியில் ஈரானுக்கு எதிரான போராட்டம். பட் மேட்ச்சில் பார்த்தோன்னா அவ்வளோ க்ரௌடு, ஈரானுக்கு ஆதரவான ஒரு க்ரௌடு அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. வீடியோட நிறைவு பக்கத்தில் 2 விஷயம். நேற்று சிரியாவுக்குள்ளார ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துனாங்க. வழக்கமாக அங்கே எப்படின்னா, இப்போ நம்மள மாதிரி தான் +2 முடிச்சிட்டாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஹையர் எஜுகேஷன் இருக்கும். அமெரிக்காவுக்கு அது மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே நம்ம மார்க் பேஸில் வந்து நிறைய போகிறோம். இன்ஜினியரிங்கே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. பட் இப்போ நம்ம மார்க் பேஸில் போயிட்டுருக்கோம். இப்போ ஒன்லி நீட் மட்டும்தான் இருக்குது, மற்றதுக்கு இல்லை. ஆனால் அங்கே எப்படின்னா எல்லாமே கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. மேக்ஸ் வந்து அவ்வளோ டஃப்பாக எல்லாருமே ஃபெயில் ஆயிரும்ன்றாங்களாம். நீங்களாம் என்ன எக்ஸாம் நடத்துறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் எப்படி டஃப்பாக வைக்கலான்னு சொல்லிட்டு சிரியாவுக்குள்ளார பெற்றோர்கள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. மேக்ஸ் எக்ஸாம் டஃப்பாக இருந்தது, எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, இந்த ஒரு போர் சூழலில் இவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் சிரியாவுக்குள்ளார எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து, இது பெரிய விஷயம் இல்லை. அகமத் அல் சஹாரா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டு. எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் அதுக்கே அங்கே திட்டுறீங்க, மார்க் எல்லாரும் கம்மியாக வரும், அது சரியாக போயிடும். அதுக்குன்னு உட்காந்து அழுந்து அதை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி வந்து கொண்டு வந்துருந்தாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. பிரதமர் மோடி அவர்களுக்கு 33வது இன்டர்நேஷ்னல் ஹானர் விருது கொடுக்குறாங்க. ஸ்லோவோக்கியாவில் விருது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 11 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 11 அக்ரிமெண்ட்டில் ஏற்றுமதி இறக்குமதி, விவசாய பொருட்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதி, டெக் விவகாரங்களில் மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஃபிகோ அவர்கள் முன்னிலை வகித்து இதற்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கிறார். ஸோ தலைவர் 33வது விருதுகளை வாங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.